ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் 6 மாடல் லெக்ராண்ட் சர்ஃபேக்ஸ் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி லைன் கொடுக்குதுன்னு சொல்கிறேன் ஈஸியாக. ஒரு 2 59 சுவிட்சு வித் இண்டிகேட்டரோடு இருக்குது, சாக்கெட் இருக்குது. சுவிட்செலாம் ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். இண்டிகேட்டர் ஒயர் வந்து இதை பாருங்கள், இதான் இது சுவிட்சோட இண்டிகேட்டர் ஒயரு. பிளாக் டேப் அடிச்சு நியூட்ரலில் கொடுத்துட்டு ஃபேஸை வந்து இந்த சுவிட்சோட அவுட்புட்டில் கொடுத்துடணும். சுவிட்சோட அவுட்புட்டில் கொடுக்கணும், இல்லை சுவிட்சிலேருந்து இங்கே சாக்கெட்டுக்கு வருது இல்லை அதோட ஃபேஸில் கொடுத்துடணும். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பாக்ஸ் சூப்பராக இருக்குது, சர்ப்ரைஸ் பாக்ஸு. இதை பாருங்கள், ரேட்டு தான் அதிகம், ஆனால் லைஃப் வந்து ஒரு 10 வருஷம் கூட உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரேட் அதிகம், 10 வருஷம் கூட சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ். இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செவுத்தை அடிச்சிட்டிங்க, இல்லைனா வீட்டுக்கு இந்த கம்ப்யூட்டருக்குலாம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு வேறு ஏதாவது யூஸுக்கு தேவைன்னா ஒயர் இதில் போட்டு நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். சூப்பராக ஃபினிஷிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இப்போ எப்படி லைன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபேஸ் கொடுக்க போகிறேன். சுவிட்சுக்கு ஃபேஸ் மட்டும் லூப் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃபேஸ் வந்து சுவிட்சோட கீழே தான் கொடுக்கணும், மேலே கொடுக்கக்கூடாது. இன்கமிங் ஃபேஸ் வந்து சுவிட்சு கீழே, ஸோ சுவிட்சோட கீழே வந்து லூப் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிறேன். சுவிட்சு கீழே ஃபேஸ் கொடுத்தாச்சு. சுவிட்சிலேருந்து அவுட்புட் ஃபேஸ் வந்து எடுக்கிறேன். இதை ஒரு பாக்ஸ் நீங்கள் வீட்டுக்கு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் செஞ்சு வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மினிமம் இதை 10 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும். அதனால் நீங்கள் லெக்ராண்ட் வாங்கலாம். இன்னும் வேறு பாக்ஸில் இருக்குது, அந்த பாக்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 வருஷம் தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா சீவிக்கலாம் இந்த ஒயரை. சுவிட்சில் ஒரு அவுட்புட்டு ஃபேஸ் இது. ஸோ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இண்டிகேட்டர் ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் பிளாக் கலர் வச்சு இல்லை இது இல்லை, அதுக்கப்புறம் இன்னொரு ஒயர் கொடுங்க, அந்த ஒயர் சீவிக்கணும். அந்த ஒயர் இந்த ரெட் கலர் ஒயர் சுவிட்சில் இருந்து அவுட்புட் ஒயர் இருந்தது இல்லை, அதில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதை வந்து இந்த சுவிட்சில் லைன் இது பாருங்கள், எல்லு இதை போட்டுக்கணும். எல்லுன்றது ஃபேஸு, இந்த எல்லில் கொடுக்கணும், நியூட்ரலில் கொடுக்கக்கூடாது. இங்கே எண்ணு போட்டிருக்கோம், அதில் கொடுக்கக்கூடாது. எல்லு இந்த எல்லில் தான் கொடுக்கணும், இந்த ரைட் சைட்ஸ் இதில் தான் கொடுக்கணும். ஃபேஸை அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டரோட வயரையும் சேர்த்து வச்சு அதில் பிடிக்க வேண்டியதான். அப்போ தான் நீங்கள் சுவிட்சு போடும்போது கரெக்டாக அந்த லைட் எரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு அதே மாதிரி ஃபேஸ் கொடுத்துருவோம். யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் சீவிக்கலாம். அப்படியே இந்த இதோட ஃபேஸ் ஒயர், இண்டிகேட்டரோட ஃபேஸ் ஒயரு சீவிட்டு இதுக்குள்ளே ட்விஸ்ட் பண்ணி இது லைன் இதான் எல்லு, இந்த எல்லில் கொடுக்க போகிறோம். ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூட்ரல் கொடுக்கணும். இதை லூஸ் பண்ணிக்கலாம். இதையும் லூஸ் பண்ணிப்போம். இதில் வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்க போகிறோம். ஒரு பிளாக் கலர் வேறு எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்துகிட்டு இந்த சுவிட்சில் இருந்து ஒரு பிளாக் ஒரு டேப் வச்சு இல்லை, ஸோ அது நியூட்ரல் ஒயரு, அது இது உள்ளே விட்டுட்டு அப்படியே இந்த இன்னொரு ஒயரு பிளாக் உள்ளே விட்டு டைட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த நியூட்ரலில்
உள்ளே விட்டு இந்த சுவிட்சோட இது நியூட்ரலில் அப்படியே இது கூட சேர்த்து வச்சு ஓகே. இப்போது நியூட்ரல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து எர்த்துக்கு நம்ம க்ரீன் கலர் வயர் போடுவோம். உங்களுக்கு கலர் கோடோட கரெக்டாக கொடுக்குறேன், ஏன்னா புரியறதுக்காக. ஓகே, பிளாக் கலர் வயர் வந்து நம்ம சாக்கெட்டில் சென்டரில் ஆகுது. சென்டரில் எடுத்து சிம்பிள் போட்டுக்கிறாங்க பாருங்க இந்த இடத்துல. ஸோ இடத்துல கொடுக்குறோம். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சில பேர் தெரியாதவங்களுக்கு தான் இது சொல்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்த ஒரு லூஸ் பண்ணிங்க. எர்த்து 2 பின்னிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா எர்த்து தேவைப்படாது. ஸோ அந்த டைம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நான் 2 பின் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு. ஸோ அதனால் எனக்கு தேவைப்படாது. உங்களுக்காக சும்மா ஒரு லைன் இப்படி கொடுத்து காமிக்கிறேன் எடுத்து. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு இன்கமிங் ஃபேஸ் மட்டும் கொடுக்கணும். ஃபேஸ் நியூட்ரல் அதை எப்படி கொடுக்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஒரு எடுத்துகிறேன். இன்கமிங்க்கு சரிங்களா, எந்த இடத்துல கொடுக்க போகிறேன்னா இந்த சுவிட்சில் கீழ் சைடில் கொடுத்துட்டு போகிறோம். இன்கமிங் ஃபேஸ் லூப் பண்ணிடுற பாருங்க. அந்த கீழ் சைடில் ஒரு சைடை மட்டும் நம்ம லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒயர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஒயர் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கமிங் ஃபேஸை அப்படியே லூப் பண்ணி அதுக்குள்ளே திருப்பி வச்சு டைட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கமிங் நியூட்ரல் கொடுத்தாகணும். அதே மாதிரி இந்த சாக்கெட்டில் ஏதாவது ஒரு இடத்த லூஸ் பண்ணிவிட்டு லூப் பண்ணணும். நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணி சேர்த்து வச்சு இந்த இன்கமிங் நியூட்ரலையும் அதுக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா நியூட்ரலும் கிடச்சிடும். ஓகே, இப்போ நான் ஓகே ஃபேஸ் நியூட்ரல் இன்கமிங் வந்துடுச்சு. இப்போ நம்ம லைன் கொடுத்தோன்னா இதுக்கு லைட் எரியும். எர்த்து வந்து இன்கமிங் இங்கே எர்த்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீனில் வந்து லூப் பண்ணிங்க. இப்போ எனக்கு தேவைப்படல, ஸோ அதனால் இது லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். லேம்ப் எடுத்துக்கலாம். ஹோல்டரில் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓகே இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் இங்கே போட்டேன். அப்புறம் லைட் எரியுது பாருங்கள், இண்டிகேட்டர் லைட்டு. ஆஃப் பண்ணால் எரியாது.